ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புருஷோத் ஃப்ரம் ஜெட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 1.25 வச்சுக்கோங்க. ஸோ கேட்கறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சரியான செல்லிங்கு இன்டர்டேயில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 368 பாயிண்ட் கிட்ட டவுன் ஆகிருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 856 பாயிண்ட்டு. ஸோ இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சியும் ஐசிஐசி பேங்க் தான். இவங்க 2 பேர் மட்டும் தான் இறக்கி விட்டானுங்க. ஸோ பார்ப்போம் அதை பற்றி எப்படி இருக்குன்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடியும் ஓரளவுக்கு இறக்கியிருக்கு. ஸோ இது 2ம் இறங்குனாவே கொஞ்சம் இதுதான். இந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபீல் பண்ணியிருப்பீங்க. லாஸ்ட் ஒரு 2 வாரம் 3 வாரமாக பார்த்துருப்பீங்க. நிஃப்டி பேங்க் வந்து சப்போர்ட் பண்ணால் நிஃப்டி ஐடி சப்போர்ட் பண்ணாது. நிஃப்டி ஐடி சப்போர்ட் பண்ணால் நிஃப்டி பேங்க் சப்போர்ட் பண்ணாது. அதனால் சைடு வேஸில் போயிட்டு இருந்தால் ஒரு பக்கம் சின்ன ரைசிங்கில் போயிட்டே இருந்தது. ஹையர் ஹை ஃபார்மேஷனில் போயிட்டே இருந்தானுங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 பேருமே செல் அடிச்சிருக்காங்க. சரியான இது இந்த 2 மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்கள ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்டர்டே பண்ணுறவங்க தான் ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நிஃப்டி அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா டேயில் பார்த்துக்கலாம். டேயில் பார்த்தீங்கன்னா கூட 25,439 நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அதே மிஸ் பண்ணால் கூட இந்த சப்போர்ட் இருக்குது. ட்ரில்லியன் சப்போர்ட்டும் இருக்குது நம்மளுக்கு. 25,500 நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். பார்ப்போம் இது பவுன்ஸ் பேக் ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? இந்த பக்கம் வந்துட்டு கூட மேலே போகலாம். சரியா? ஸோ இன்டர்டேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ப்போம், 15 மினிட்ஸில் பார்ப்போம். இங்கே ஆரம்பித்தாங்க கரெக்டாக. நான் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருன்னு நினச்சேன். பட் நான் சப்போர்ட் எடுக்கவே இல்லை. திருப்பி கீழே இறக்கி விட்டானுங்க. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுத்துருக்கு. நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுதுன்றதை பொறுத்து நம்ம வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும். பட் ஆனால் இந்த இடத்துல இருக்குல்ல, இப்போ இங்கே இப்படியே ரிவர்ஸ் ஆனாலும் ஆகலாம். பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா கீழே இப்படி ஓப்பன் ஆகிடுச்சுன்னா வச்சுங்க, நாளைக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த ட்ரெண்ட் சப்போர்ட் பண்ணி தான் வரும். ஏன்னா இதுதான் டே ட்ரெண்ட் இது வரைக்கும் வரும். கிட்டத்தட்ட எத்தனை பாயிண்ட், ஒரு 400 பாயிண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், ஒரு 250 பாயிண்ட் கிட்ட இருக்குது. அப்போ என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். சரிங்களா? இதுதான் நிஃப்டியோட சப்போர்ட். சரிங்களா? இதை பக்காவாக ஆக்ட் ஆகும். இந்த ட்ரெயினில் உடச்சா கூட கவலைப்பட தேவையில்லை. அடுத்த சப்போர்ட்டு 25,365 நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. சரிங்களா? இது ஒரு சின்ன கரெக்ஷன் தான், ரொம்ப பெரிய கிராஷோ இதுவோ கிடையாது. கிராஷ் எல்லாம் ஒன்றும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 மாதம் 4 மாதம் கழிச்சு அது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சம்திங் ஏதோ ஒரு நியூஸ் வரணும். நியூஸ் மீன்ஸ் ஏதோ ஒரு லேமன் பிரதர்ஸ் மாரி ஏதாவது ஒரு பேங்க் கொலாப்ஸ் ஆகுதோ, இல்லைனா கொரோனா மாரியோ, இல்லைனா வேர்ல்டு வார் அந்த இது இருக்குல்ல, வார் வந்ததில்ல ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும், அது மாதிரி ஏதாவது வாரோ அது மாதிரி வந்தால் தான் ஏதோ ஒரு பெரிய சின்ன கிராஷ் வரும். இதெல்லாம் கரெக்ஷன் தான். சரிங்களா? பயப்பட தேவையில்லை. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குன்றது. நிஃப்டி இந்த டவுஜன்ஸ் இருக்கான்ல, அவன் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டான்னா பார்ப்போம், அதை பற்றியும் பார்ப்போம், அது எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க்கு. ஸோ ஒரே நிமிஷம்ங்க. ஓகே, பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அதே தான். ஸோ பக்காவான ஒரு இதில் இறக்கியிருக்கானுங்க. ஸோ இங்கே ஆரம்பிக்கும் போதே கேப் டவுன் தான். சரிங்களா? கேப் டவுன் ஆகி தான் இதாகிருக்கு. இந்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 52,989 நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ பார்ப்போம், நாளைக்கு பவுன்ஸ் பேக் ஆகிடும்னு நினைக்கிறேன். அப்படி பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா இந்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அதாவது 53,945 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு கேப் டவுன் ஆகி ஏதாவது ஆச்சுன்னா அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைனை தான் அவன் டச் பண்ணுவான். இந்த இது இருக்குல்ல, இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. 51,900 நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த க்ரீன் கலர் இருக்குல்ல, இங்கே வந்து அதே நேரத்தில் ட்ரெண்ட் லைனும் டச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம், ட்ராக் பண்ணுவோம். சரிங்களா? இப்படி வந்துட்டு போகிறது கூட நல்லது தான். ஏன்னா அடுத்த ஸ்விங்கு வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கே இருக்குல்ல, இங்கேருந்து பாருங்கள் இப்படி போயிட்டு, ஆனால் இது டச் பண்ணல. பட் ஆனால் இது கீழே வந்துட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி போனால் இன்னும் இதை விட அதிகமாக தான் போகும். இந்த 54,435 இருக்குல்ல, இதை விட அதிகமாக தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் சின்ன கரெக்ஷன் தான், ரொம்ப பெரிய இதுவும் கிடையாது. என்ன நடக்குன்றதை தொடர்ச்சி நம்ம ட்ராக் பண்ணணும். சரிங்களா? இவன் இருக்கான்ல டவுஜன்ஸ், அவன் இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதை பொறுத்து தான் நம்ம மார்க்கெட் இருக்குது. பார்ப்போம் நாளைக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் தான் இருக்கான். இந்த 4 ஹவர்ஸில் பார்க்கும்போது, டேயில் பார்க்கும்போது அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 41,739. சைட்வைஸ் தான், ரொம்ப அந்த அளவுக்கு இல்லை. பட் ஆனால் இவங்க 2 பேர் இருக்கனால தான் நிஃப்டி பயங்கரமாக இதுவாச்சு. நிஃப்டி ஐடி சப்போர்ட் பண்ணியிருந்தால் கூட ஓரளவுக்கு நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். பட் 2மே அடிக்கிறதுனால தான் இதுவாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வெக்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஏறானுங்க. பார்ப்போம், இதை உடையக்கூடாது. இது உடச்சிட்டான்னு நினச்சிங்களேன், 13 உடச்சிட்டானா ஓரளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ரெடி ஆகிக்குங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டவுஜன்ஸ் பார்த்தீங்கன்னா இது உடைச்சி மேலே வந்துட்டானா ஓகே. இதுக்கு கீழே வர ஆரம்பிச்சதுன்னா அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கான். இவன் இங்கே எந்த இடத்துக்கு திரும்பிட்டானா ஓகே. இல்லைன்னு வச்சிங்களேன்,
கிட்டத்தட்ட ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஒரு ஆரம்பம் இது பண்ணணும். சரிங்களா? ட்ராக் பண்ணுறது மூலமாக நமக்கு தெரிஞ்சிடும், ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் என்ன நடக்குதுன்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் அவனும் அதே தான். ஸோ இதுக்கு மேலே ஓப்பன் ஆகலான்னு பார்ப்போம். இதுக்கு மேலே இதுலேயே ஓப்பன் ஆகி மேலே ஸ்டேபிளாக இருந்துட்டோன்னா ஓகே. இது கீழே வந்தால் தான் நம்ம மார்க்கெட்டும் கேப் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. S&P அப்படி தான். மிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடச்சிருக்கானுங்க. இதுக்கு மேலே போகக்கூடாது. 19க்கு மேலே போக ஆரம்பிச்சிட்டான்னு வச்சிங்களேன், முடிவு பண்ணிடலாம் நம்ம மார்க்கெட் வந்து கீழே இறங்கிட்டு வந்துட்டு. அப்போ வேணால் சும்மா ஒரு இது எடுத்து வச்சு பாருங்கள். சும்மா ஒரு அது தேவையில்லை, வச்சு விட பார்த்துக்கோ. இதுக்கு மேலே போனால் உங்களோட பொசிஷன் வந்து கொஞ்சம் கட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? ஏன்னா இதுக்கு மேலே போச்சுன்னா நம்மளுடைய ப்ராஃபிட்லாம் இருக்கும்ல, ப்ராஃபிட்லாம் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கும். சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து காணல் நீராக போயிடும். வெறும் ப்ராஃபிட்டாக மட்டும் பார்ப்பீங்க, அனுபவிக்க முடியாது. சரிங்களா? நிறைய வாட்டி அனுபவிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டி அது காலைல பார்த்துக்கோங்க. டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் தான் இருக்கான், பர்ஃபெக்டான சப்போர்ட்டில் இருக்கான். இது கீழே வந்தால் தான் ப்ராப்ளம். இது கீழே வந்ததுன்னா என்ன ஆகுன்றதை பார்க்கலாம். 4154 நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இது ஒரே ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் தான். ரிலையன்ஸ் கீழே வந்துட்டான். ஸோ எப்போவுமே இதை நான் நிறைய வாட்டி அனுபவிச்சிருக்கேன். பிரேக் அவுட் ஆகும். இதுக்கு ப்ரீவியஸ் ஐ இருக்குல்ல, இந்த ஐ இருக்குல்ல, இந்த ஐயை உடைக்கணும். இந்த ஐயை உடைக்கலைன்னா போகாதீங்க. நிறைய வாட்டி நான் அனுபவப்பட்டிருக்கேன். சரிங்களா? எப்போவுமே இதுமாரி கீழே வந்துட்டு இந்த ஸ்டாக் உடைக்கும். உடைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஐ அது எங்கே இருந்தாலும் சரி, இந்த ஐ உடைக்காமல் போகாதீங்க. உடைச்சதுக்கப்புறம் வேணால் போங்க. சரிங்களா? ஏன்னா நிறைய வாட்டி நான் அடிபட்டிருக்கேன். போயிட்டு சம்டைம்ஸ் கீழே இதுமாரி தான் இறக்கி விடுவானுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் சப்போர்ட்டில் வந்துட்டு இருக்கான். பார்ப்போம், இது கண்டிப்பாக சப்போர்ட் எடுக்கும். இது எடுத்துகிட்டு திருப்பும். அப்போ பேங்க் நிஃப்டியும் திரும்பும். பார்ப்போம். HDFC பேங்க் இவன் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டாப் மாரி வந்துட்டு இருக்கான். பட் ஆனால் அது கன்ஃபர்மேஷன் ஆகலை. பட் இதுனா இந்த இடத்துக்குள்ள இப்படி சம்டைம்ஸ் இப்படி போயிட்டு கூட வரும். நான் போட்டிருக்கேன் இந்த இது. ஆனால் நம்ம கன்ஃபர்மேஷன் எங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் கன்ஃபர்மேஷன் ஆகும். பட் இதை முன்னாடியே நம்ம அனுபவிக்கும் மூலமாக ஓரளவுக்கு ரெடி ஆகிக்கலாம். ஓகே, இப்படி தான் ஆக போகுது. இப்போ மார்க்கெட் வந்து இதுவாக இருக்கும், வாலட்டிலிட்டியாக இருக்கும். வாலட்டிலிட்டி மீன்ஸ் ஏற்ற இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ சம்டைம்ஸ் இப்படி ஏறும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் திரும்பவும் ஆரம்பிச்சிச்சு, திரும்பவும் மேலே போக போகுது அப்படின்னு நினச்சிக்காம இப்போ இந்த இடத்துல போயிட்டு கீழே திரும்ப என்ன பண்ணுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுமாதிரி மைண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சர்வை ஆகிக்கலாம். இப்போ நீங்கள் எதிர்பாராத போது நடக்கும்போது தான் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஆல்ரெடி நம்ம யூகிச்சு வச்சு ஓரளவுக்கு நடக்கலைன்னா ஓகே, சந்தோஷம். நடந்துட்டால் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா அது கீழே வந்திருக்கான். ஓகே, சின்னதாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன பண்ணலாம். நம்ம சப்போர்ட்டில் தான் இருக்கானுங்க. பார்ப்போம், அதுக்கு இது கீழே உடைக்கிறானா பார்க்கலாம். இதை கீழே உடச்சிட்டானா மேட்ச் முடிஞ்சது. இந்த 1157 இருக்குல்ல, இது உடச்சிட்டானா ஓரளவுக்கு கீழே. அடுத்த இது பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கான். நம்ம மார்க்கெட்டும் டவுன் தான். சரிங்களா? பார்ப்போம் என்ன நடக்குன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்செக்ஸ் அதை நம்ம பார்க்கறது இல்லை. அதான் என்கிட்ட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுக்கு மேலே போனால் போங்க, 3223 மேலே போனால் போங்க. சரிங்களா? ஃப்ரைடேவே நான் சொல்லியிருந்திருப்பேன். ஐ திங்க் தேர்ஸ்டேவே நினைக்கிறேன். தேர்ஸ்டேவே அந்த தமிழன் வச்சுருப்பேன், இன்ட்ராடே செல்லிங் வருமா அப்படின்ற மாதிரி வச்சுருந்துருப்பேன். ஏன்னா ரொம்ப மார்க்கெட் ஹையில் இருக்குது. ஸோ அதனால தான். சரிங்களா? பார்ப்போம் டவ் ஜோன்ஸ் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதை பார்ப்போம். ஐஆர்எஃப்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லைட்டாக ஏறி இருக்கான். பட் ஆனால் இந்த ஸ்டாக் ரொம்ப பார்ப்போம் என்னென்ன பார்க்கலாம். ரொம்ப இது பெரிய இது தான் பார்க்கலாம். ஏறிடா ஃபைனான்ஸ் சப்போர்ட்லேருந்து உடைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கான். இதுவும் அதே தான், இதே கான்செப்ட் தான். இதை உடைச்சானா போங்க, இதுக்கு மேலே உடைக்காமல் போகாதீங்க. இப்போ இந்த இதுக்குள்ளே உடைச்சா பார்ப்போம் என்ன எனக்கு பார்க்கலாம். எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் கிட்டத்தட்ட ஹெட் ஷோல்டர் தான், பக்கா வந்துட்டான் ஹெட் ஷோல்டர். ஏன்னா அதுக்காக தான் ஏறுறான். பார்ப்போம், இது ட்ராக் பண்ணுற மூலமாக நம்ம ஒரு அனுபவத்தை கற்றுக்கலாம். என்ன அனுபவம்னா அந்த ஹெட் ஷோல்டர் ஆகுதா அப்படி இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். ஆர்விஎன்எல் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் இருக்கான். சொனாட்டா சாஃப்ட்வேர் சப்போர்ட்டில் தான் இருக்கான். எக்ஸிகாம் அவனும் சப்போர்ட்டில் தான் இருக்கான். அப்போலோ மைக்ரோ அவன் சப்போர்ட்டில் தான் இருக்கான். கேலட் அவன் மட்டும் தான் கீழே வந்திருக்கான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு சப்போர்ட் எடுத்து பார்ப்போம். இது கீழே வந்துச்சுன்னா வெளியே வந்துட வேண்டியதான். கிறிஸ்ட் சைட்வேஸ் போயிட்டுருக்கு. அசாட் சைட்வேஸ். ஓகே, இவன் சப்போர்ட்டில் தான் இருந்தான். இப்போ இவனும் உரைச்சிட்டான். அடுத்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது, 1319. ஓகே, பார்ப்போம். இதுதான் இதுவும் சொல்கிற மாதிரி தான் இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ ஸ்டாக் கீழே இறங்கினாவே கொஞ்சம் டவுட்டாக தான் பண்ணும். ஓகே, பார்ப்போம். இங்கேருந்து இந்த ஸ்டாக்கை பார்த்துட்ருக்கோம். ஆகஸ்ட் லோ தான், இறங்கி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. இல்லை சப்போர்ட் எடுக்க வரதான் நம்ம பார்க்கலாம். இந்த இது இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட்லைன் கீழே இறக்கவே மாட்டானுங்க. இப்போ இந்த ட்ரெண்ட்லைன் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட்லைன் கீழே இறக்கவே மாட்டானுங்க.
என்ன நடக்கும்னா இப்படி வரும், இப்படி வந்துட்டு இப்படி வந்துட்டு இப்படி வந்துட்டு இதுக்குள்ளே ஒரு ஃபார்மேஷன் வந்து அப்புறம் என்ன இப்போ நிறைய வாட்டி இதுவுமே பார்த்துருக்கேன். சரிங்களா? எப்போவுமே சொல்கிறது தான், ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறத விட ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்ஸ் ஃபார் தட்.